நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி மரக்கடையில் தமிழக வெற்றிக் கழக கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் குடமுருட்டி கரிகாலன் தலைமையில் திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தெய்வத்திரு வழக்கறிஞர் சீனிவாசன், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் விஜய் கலை ஆகியோரின் நல்லாசியுடன் தமிழக வெற்றிக் கழகம் திருச்சி மாநகர கிழக்கு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி எம்ஜிஆர் சிலை அருகே பெரு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்வில் தலைமையேற்ற பிச்சரத்தினம் கரிகாலன், திருமதி ராணி சீனிவாசன், தர்கா சவுகத். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முசிறி ஜெகன்மோகன், திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வாலாடி விக்னேஷ், திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜெரால்டு மில்டன். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பாலக்கரை பகுதி கழக செயலாளர் சூர்யா, வரவேற்புரை வழங்கிய காந்தி மார்க்கெட் பகுதி கழக செயலாளர் கௌதமன், சிறப்புரையாற்றிய மாநில தலைமை கழக பேச்சாளர்கள் இன்பா, முகில், வீரப்பன், ஜல்லிக்கட்டு ஜலீல் மற்றும் திருச்சி மாநகர மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் ஐஸ்வர்யா, மீடியா சரவணன், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கொள்கை இணை ஒருங்கிணைப்பாளர்கள் முசிறி நிலோபர், முசிறி பரமசிவம், திருவானைக்கோவில் லோகநாதன். இறுதியாக நன்றியை வழங்கிய மலைக்கோட்டை பகுதி கழக செயலாளர் சதீஷ் மற்றும் ஏர்போர்ட் பகுதி கழக செயலாளர் வெள்ளைச்சாமி மற்றும் மாவட்ட பகுதி வட்ட சார்பு அணிகளும் கழக தோழர்களும் மகளிர் அணியினரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.